சுந்தரியின் சுந்தர தமிழுக்கு செந்தூர் நாகராஜன் செந்தமிழிலே பதிலளிக்கவில்லை. காப்பியச் சீருடையாள் அதிகார தேருடையாள் முப்பாலாம் குரலென்னும் அரசாணை பேருடையாள் எப்பாலும் எம்மொழிக்கும் தாயாகும் வேருடையாள் ஒப்பில்லா யாப்பழகே தாய்த்தமிழே முதல் வணக்கம். இந்த மிகச்சிறந்த இலக்கிய பட்டிமன்றத்தில் நடுவராகவும் இரு அணியிலும் பேச்சாளர்களாகவும் இந்த அரங்கத்திலே வந்திருந்து எங்களை எல்லாம் வாழ்த்துகின்ற தமிழ் நெஞ்சங்களாகவும் இருக்கின்ற அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, குலோத்துங்க சோழனின் கொலு மண்டபம் அங்கே நளவெண்பா அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஒட்டக்கூத்தர் அமர்ந்திருக்கிறார், இன்னொரு பக்கம் கவி சக்கரவர்த்தி கம்பன் அமர்ந்திருக்கிறான். நளவெண்பா அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த காவியத்தில் புகழேந்தி புலவர் 106வது பாடலை பாடுகிறார். மல்லிகையே வெண்சங்காய் வண்டூத வான்கருப்பு வள்ளி கணைதறிந்து மெய்காப்ப முல்லையனும் மென்மாலை தோளசைய மெல்ல நடந்ததே புன்மாலை அந்திப் பொழுது என்ற பாடலை பாடுகிறார். உடனே ஒட்டக்கூத்தர் சொன்னார், நிறுத்து நிறுத்து, மல்லிகையை வெண்சங்காய் எப்படி வண்டு ஊத முடியும்? காம்பு பக்கத்தில் இருந்து ஊதினால் தானே சங்கை ஊதியதை போல இருக்கும். மலரின் முன்பக்கத்தில் இருந்து ஊதினால் அது எப்படி நீ சொல்ல முடியும்? மல்லிகையை வெண்சங்காய் வண்டூதியது என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி எழுப்பினாராம். உடனே புகழேந்தி புலவர் சொன்னாராம், அளவுக்கு அதிகமான மலரில் இருந்த கல்லை அருந்திய மயக்கத்தில் வண்டு முன்பின் தெரியாமல் ஊதிற்று என்றாராம். அதை போலத்தான் இங்கே இருக்கின்ற 3 பேரும் அளவுக்கு அதிகமான மயக்கத்தில் இருக்கிறார்கள். அதுவும் கள் குடித்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். அதுவும் மொந்தைக்கள் என்று சொல்வோமே, பல நாள்பட்ட கள், அப்படிப்பட்ட கல்லை குடித்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். கம்பராமாயணம் என்ற 1000 ஆண்டுகள் பழமையான தமிழ் மொந்தைக்கல்லை குடித்த மயக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த இருவருக்கும் இந்த மேடையை விட்டு இறங்கியதும் அந்த மயக்கம் தீர்ந்துவிடும். ஆனால் நண்பர் தமிழ்நேசன் அந்த கல்லில் பிரண்டை சாற்றை கலந்து குடித்திருக்கிறார். வாழ்க்கை மட்டும் அந்த போதை இறங்காது. கண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க என்று அருமையான பாட்டை சொன்னார்கள். கம்பன் மிக அருமையாக, கம்பனை காட்டிலும் உலகத்தில் கற்பனையை கையாண்டவன் வேறு எவனுமே கிடையாது, எந்த கவிஞனுமே கிடையாது. ஆனா கடைசியில் அந்த மருதம் வீற்றிருக்கும் மாதேன்னு கொண்டு வந்து முடிச்சாம் பாருங்க, அதான் முத்தாய்ப்பு. மருதம் என்றால் வயல் வளம். வயல் வளம் கோசல நாட்டில் கொடி கோலோச்சி கொண்டிருக்கிறது என்பதை என்ற கருத்தை முத்தாய்ப்பாக சொல்வதற்காக 4 வரிகளை எழுதினான். அதைத்தான் நாம் அங்கே பார்க்க வேண்டும். தாடகையின் உருவம் சொன்னாங்க, கால் எடுத்து வச்சு அப்படி பள்ளமாயிருது, கடல் நீர் அங்க வந்து பொங்கிருது. எதற்காக? அத்தனை பெரிய உருவம் உடையவள் என்ற கருத்தை நமக்கு சொல்லுவதற்காக. அடுத்தால ஒரு செய்தியை சொன்னாங்க, அந்த கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றே. நடுவர் அவர்களே, சொல் ஒக்கும் கூடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது கலன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றே. அந்த 3 வரியும் அவங்க சொன்ன மாதிரி கற்பனைன்னு எடுத்துக்கிடலாம். அந்த 4வது வரி இருக்கிறது பாருங்க, அதுதான் கருத்து. கல்லாத புல்லர்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அது ராமனுடைய அம்பை விட வேகமாக இந்த காதல நுழைஞ்ச அந்த காதல போயிடும். சொல்லாதே என்பதற்காகத்தான் கம்பன் அந்த 3 வரிகள் கற்பனையாக இருக்கலாம், 4வது வரி அந்த கருத்து செறிவை தூக்கி நிறுத்துகிறது. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தமிழில் ஒரு
இலக்கிய பண்பாடு உண்டு. உலகு என்று ஆரம்பிப்பார்கள் தன்னுடைய நூல்களை மிகச்சிறந்த கவிஞர்கள் எல்லாம். உலகு என்று ஆரம்பிப்பார்கள் அல்லது தன்னுடைய முதல் பாடலை உலகு என்று முடிப்பார்கள். வள்ளுவன் தன்னுடைய முதல் பாடலை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று முடித்தான். ஏன்னா தமிழன் என்பவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல உலகளாவிய சிந்தனை உடையவன். உலகு என்று முடித்தான். சேக்கிழார் தன்னுடைய பெரிய புராணத்தை உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்று உலகலாம் என்று ஆரம்பித்தார். அதை போல அந்த வழியில் கம்பனும் ராமனுடையது நான் படைக்கின்ற ராமகாவியம் உலகத்து எல்லாம் பொதுமையானது என்பதை சொல்வதற்காக உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்றார். ராமகாவியம் என்பது கம்பன் எதற்கு அதை கையில் எடுத்தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராமகாவியம் எழுதிய காலகட்டத்தில் திருமணம் கடந்த உறவுகள் அதிகமாக இருந்தன. அந்த நிலையை மாற்ற வேண்டும். பிறன் மனை நோக்கா பேராண்மை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னானே, அதை கொண்டு வந்து நிலைநாட்டி சிலருக்கு அறிவுறுத்த வேண்டும். அதற்காக ராமாயணம் எழுதினான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் சொன்னானே, கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பது, அந்த கல்வி நாடு முழுமைக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை சொல்வதற்காக எழுதினான். அதாவது கோசல நாட்டில் அறியாமையே இல்லையா, ஏன்னா பெண்கள் எல்லாம் படித்திருந்தார்களா என்று கோசல நாட்டு வளத்தை சொல்லும் பொழுது சொல்லுவான். அதை போல கல்வி, அந்த அறியாமை நீக்க வேண்டும். கள்ளுண்ணாமை, கள்ளுண்ணாமை என்னது, வள்ளுவன் குறிப்பிட்டு காட்டிய ஒரு மிக பெரிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அருட்கொடையான ஒரு கொள்கை. ஆனா நம்ம ஊர்ல அரசாங்கமே கல்விக்கிறது. அந்த விக்கிற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக கள்ளுண்ணாமை, சுக்ரீவன் வந்த கிஷ்கிந்தா படலத்தில் சுக்ரீவனை குடிக்க வச்சு, அவனை இலக்குவனை கொண்டு எச்சரிக்க வச்சு, கள் உண்டால் என்னென்ன தீமைகள் எல்லாம் அரங்கேறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை அவனுக்கு தேவைப்பட்டது. அப்பொழுது அவன் கையில் கிடைத்ததுதான் ராமகாதை. அதை காவியமாக்கினான் கவி சக்கரவர்த்தி கம்பன். நாட்டுக்கு கற்பனை எப்படி பண்ணணும், எதை எப்படி ஓமிக்கணும் என்பதை சொல்வதற்காக மட்டும் ராமகாதையை கம்பன் பயன்படுத்தவில்லை. நாட்டில் உள்ள மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக ராமகாதையை பயன்படுத்தினான். ஒரு வரியிலேயே கண்ணதாசன் அந்த திரைப்படத்தை 3 மணி நேர திரைப்படத்தையே சொல்லிடுவார். அதே மாதிரி ஒரு கவிதை சொல்றேன். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணிலா பெரும்புளையிர் கனல் நுழைந்தால் என நுழைதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்து உன்ற ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேலான். இந்த பாடல் எங்கே வருகிறது என்றால், தசரதனிடம் போய் ராமனை தாடகையை கொல்வதற்காக கேட்கிறான். கேட்ட உடனே தசரதனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுகிறது. விஸ்வாமித்திர முனிவரை, நான் வருகிறேன், என் பிள்ளைக்கு 2 சின்ன பையங்க, அவங்க எப்படி தாடகையை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறான். தரமாட்டேன், நான் வரேன்னு கெஞ்சுகிறான். ஆனால் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், எனக்கு அவன் தான் வேண்டும், ராமன் தான் வேண்டும். அப்போ தசரனுடைய மனம் எப்படி வருந்தியதாம் என்றால், ஒருவனுக்கு கண் இருந்து அந்த கண்ணை திரும்ப அவன் இழந்து போனால் எப்படி வருத்தப்படுவானோ அப்படி வருந்தியதாம். கண் இருந்தான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேலான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. தசரதன் ராமன் 4 பிறப்பதற்கு முன்னால் வேட்டைக்கு செல்கிறான். யானை வேட்டைக்கு ஒரு தடாகத்திலே போய் காத்திருக்கிறான். தடாகத்தின் எதிர்புறத்திலே யானை நீர் குடிப்பது போன்று ஒரு சத்தம் வருகிறது. அம்பு சரியாக எய்கிறான். அங்கே ஒரு பிள்ளை அலறி அடித்துக் கொண்டு விழுகிறான். ஓடி போய் பார்த்தால் அங்கே ஒரு மகன் இறந்து கிடக்கிறான். ஒரு இளம் பிள்ளை இறந்து கிடக்கிறான். அந்த பக்கத்துல போய் அழுகிறான். அப்பொழுது அந்த மகன் சொன்னான், என்னுடைய தாய் தந்தையர் கண் தெரியாதவர்கள். நான் அந்தக முனி என்று சொல்லக்கூடிய சாந்தனு முனிவனுக்கும்
ஞானவதி என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத தாய்க்கும் பிறந்தவன். அவர்கள் இங்கிருந்து சற்று தொலைவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. அதை மோர்ந்து செல்வதற்காக இன்றைய வந்தே நீங்கள் என்னை கொன்று விட்டீர்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் இறந்ததையும் சொல்லிவிடுங்கள், இந்த தண்ணீரையும் கொண்டு அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னானாம். தசரதன் போகிறான், முனிவரிடம் செய்தியை சொல்கிறான். உடனே ரெண்டு பேரும் தண்ணியை குடிக்கல. நாங்கள் எப்படி புத்திர சோகத்தால் இறக்கிறோமோ அதை போல நீயும் புத்திர சோகத்தால் இறந்து போவா என்று சாபம் கொடுத்து விடுகிறார்கள். ஆக கண் இல்லாத அந்த முனிவன் பெற்று மகனை எப்படி இழந்தானோ அதை போல இவன் வருத்தப்பட்டானான். கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலான். நடுவர் அவர்களே, அதாவது கம்பராமாயணத்தில் பெரும் கற்பனைகள் மட்டும் இல்லைங்க, விஞ்ஞானம் இருக்கிறது. விஞ்ஞானம் இருக்கிறது. விபீஷணன் இரணியனுடைய வரலாறை ராவணனுக்கு சொல்லுகிறான். அப்பொழுது ராவணன் கடவுள் எங்கே இருக்கிறான் என்று ஒரு கேள்வியை பிரகலாதனிடம் கேட்பதாக ஒரு பாடல் வருகிறது. சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சத கூறிட்ட கோணிலும் உளன் இத்தூணினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான். அதாவது இன்றைக்கு நாம் அணுவை இன்றைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சான்னு எழுதி வச்சு நம்ம அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்பன் அதை பற்றி பேசி இருக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவ்வை பெருமாட்டி அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று அணுவுக்குள் எவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்பதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ஆக அந்த அணுவை 100ஆக உடைத்தால் அதற்கு கோன் என்று ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறான் கவி சக்கரவர்த்தி கம்பன். ஆக அதான் சொல்றான், சாணினும் உளன் ஓர் துகள் அணுவினை சத கூறிட்ட கோணிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் என்று சொல்கிறான். இப்படி தொட்ட இடமெல்லாம் கவி சக்கரவர்த்தி அளவுக்கு அதிகமான கற்பனையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த கற்பனைகள் அனைத்தும் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் அவன் சொல்ல வந்த கருத்தை காலம் காலமாக தூக்கி நிறுத்துவதற்காக பயன்பட்டது. மதிப்பிற்குரிய நடுவர்களே, அன்னைக்கு உள்ள இஞ்சி சாரை பற்றி பேசல, ஒரே ஒரு செய்தி மட்டும். இன்னைக்கு உள்ள அந்த டேப்லெட் மாத்திரைகளை பற்றி சொல்றேன். இன்னைக்கு மாத்திரைகள் நிறைய கலர்ல வருது. ப்ளூ கலர்ல வருது, சிவப்பு கலர்ல வருது, ரோஸ் கலர்ல வருது, இப்படி நிறைய கலர்ல வருது. அது ஒண்ணு பிள்ளைகளை ஏமாற்ற. இரண்டாவது, அந்த மாத்திரைகளுக்குள் கசப்பான உணவுகள் மருந்துகள் இருக்கின்றன. அந்த மேல கொடுக்கிற அந்த சுகர் கோட்டிங்க்கு விதவிதமான கவர்ச்சிகள், தரமான கசக்காத அந்த இனிப்பை கொடுத்தா தான் எல்லாரும் ஈஸியா சாப்பிட முடியும், எளிதாக உண்ண முடியும் என்பதற்காக அந்த மாத்திரையில சுகர் கோட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. அது உடம்புக்குள்ள போன பிறகு அதில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கற்பனை என்ற சுகர் விஞ்சி இருந்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த மருந்து விஞ்சி இருந்தால் மட்டுமே அதை தின்கிறவன் வாழ்வான் என்று சொல்லி கற்பனையும் கருத்தும் ஒன்றோடு ஒன்று சுந்தரி அம்மா அவர்கள் சொல்லது போல பிணைந்திருந்தாலும் கருத்து செறிவுதான் விஞ்சி இருக்கிறது என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.